இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போரை ரீபோர் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு ஆன்லைனில் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு ரீபோர் பண்ணலான்னு சொன்னோமா, இல்லை வேண்டாம்னு சொன்னோமா, என்ன சொன்னோம் ஏது சொன்னது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? இது எந்த ஊரில் பார்த்து கொடுத்தோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் எலக்ட்ரிக் நீரோட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அந்த பாயிண்ட்டை செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு மணப்பாறை போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா வடமதுரை அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி நமக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா 560 அடி 540 அடியாக ட்ரில் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போர் புதுசாக போர் போட்டிருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 980 1000 அடி வரைக்கும் ஒட்டி பார்த்துட்டோம். ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய போர் 540 அடி 520 அந்த போரை வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் இது பண்ணல, கீழே தண்ணி சேர்த்து வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை இப்போ ரீசெண்டாக அமைச்சு இந்த 1000 அடி ஓட்டிருக்கு பார்த்திங்களா, இதில் இது என்ன கீழே இது மட்டும் இது கட் ஆகாமல் இருக்கா என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரியல, செக் பண்ணி சொல்லுங்கனாங்க. அப்படி செக் பண்ண கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக அமைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் வந்துருக்குது. அந்த 3 லேயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு கேப்பு, அது எம்டி கேப்பாக தான் வந்திருக்கும். ஈரம் பண்ணு தான் கட்டி ஓடி இருக்கும், பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காது. இந்த 3மே ஆனால் இதில் கட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரீபோர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 அடி போரை அந்த 540 அடி ஓடி இருக்குது பார்த்திங்களா, இதை இந்த போரை செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லேயரில் 3 லேயர் கட் ஆகிருச்சு. இன்னும் ஒரு லேயர் மட்டும் உங்களுக்கு கீழே இருக்குது. அந்த லேயர் கட் ஆச்சு அப்படின்னா அதில் ஒரு 3/4 இன்ச் தண்ணியாட்டும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 640 660 அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 700 இன்னொரு 750 அடி ஓட்டினீங்கன்னா அந்த லேயர் கண்டிப்பாக கட் ஆகிரும். உங்களுக்கு அந்த லேயரில் கண்டிப்பாக ஒரு 3/4 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சேர்த்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? சொல்கிற அடிக்கணக்கு கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கண்டிப்பாக உங்களுக்கு தனி லேயர் கீழே இருக்குது. தைரியமாக நீங்கள் துணிஞ்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் செலவு அதிகமாகிடுச்சு, கிட்டத்தட்ட எப்படி ஒரு மாதம் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் ரீபோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுபோல் நீரோட்ட சம்மந்தமாக நீங்கள் மேலும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. இதுபோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டு மனையிலையோ இல்லை விவசாயத்தோடத்துலையோ வந்து போர் போடணும் அப்படின்னாலும் சரி, இல்லை போர் போடுறதுல கீழே நீர் மட்டம் கீழே எல்லாமே கட் ஆகிருச்சா இல்லை கட் ஆகாமல் இருக்கா, ரீபோர் பண்ணலாமா வேண்டாமா பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.